Hi students, welcome back to the channel. So in the video என்ன பார்க்க போறோம் அப்படினா resistors in parallel combination. Already you have seen what is the effective resistance in series combination, how voltage and current varies in series combination ங்கறத பார்த்துட்டோம். அதே இப்போ parallel combination எப்படி வர போகுது அப்படினு பார்க்க போறோம். So parallel combination ல let us consider that there are three resistors. First resistor is R1, R2 and R3. இந்த மூணு ரெசிஸ்டர்ஸும் இருக்கு. And the current actually the conventional current தான் காட்டுவோம் plus and minus plus ல இருந்து போற மாதிரி காட்டுவோம் actual current வந்து minus ல இருந்து வரும் நமக்கே தெரியும் ரைட் இதில இருந்து போற current மூணா பிரிஞ்சு போகுது ரைட் now we need to find what is RP resistance in parallel effective resistance in parallel combination என்னன்னு கண்டுபிடிக்கணும் see இது எப்படி நம்ம கத்துக்கிறது இது எப்படி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறது அப்படினு பாத்தீங்க அப்படினா ஒரு தண்ணி பைப் இங்க இருந்து வருது இங்க வரைக்கும் மெயின் பைப் வருது இங்க இருந்து மூணு தனித்தனி பைப்பை எடுத்து மூணு பைப்ல கொடுத்து இந்த இடத்துல மூணு டேப் பைப் வேற டேப் வேற மூணு பைப்ல எடுத்து இந்த டேப் திறந்தா தண்ணி நேரா இங்க இருந்து வரும் இது மூணு திறந்தாலும் ஒரே அளவு தான் தண்ணி வரும் ரைட்டா parallel combinationல பாருங்க ஒரே ஒரு இடம் ஒரு பெரிய பைப் இருக்கு அதுல இருந்து மூணு சின்ன சின்ன பைப்பை போட்டு ஒவ்வொண்ணுக்கு ஒரு டேப் போடிங்க டேப்னா என்ன இந்த திற இடம் எல்லாம் போட்டோம் சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எது திறந்தாலும் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் கரண்ட் வரும் சோ இந்த மாதிரி parallel combinationல வோல்டேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரைட் ஆனா சீரிஸ் காம்பினேஷன் வோல்டேஜ் எப்படி இருந்தது மாறிச்சு கரண்ட் சேமா இருந்தது பட் parallel combinationல வோல்டேஜ் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும் பட் கரண்ட் மட்டும் என்ன மாறலாம் அது எவ்வளவு என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம் now first effective resistance கண்டுபிடிப்போம் what is the effective resistance அப்படினு பார்ப்போம் how the voltage and current will vary in each combination across each resistor ங்கிறது பார்க்க போறோம் let us consider a battery இருக்கு முதல்ல பார்த்தோம் voltage V it is connected across parallel combination முத பார்த்த டயகிராம் தான் current across the three resistors என்னன்னா R1 R2 R3 ங்கற மூணு ரெசிஸ்டர்ல எவ்வளவு கரண்ட் போச்சுனா I1 I2 I3 ங்கற வெவ்வேறு வேல்யூ ஆஃப் கரண்ட் போச்சு பட் சீரிஸ் காம்பினேஷன் என்ன பார்த்தோம் I தான் பார்த்தோம் எல்லா இடத்துலயும் ஒரே கரண்ட் போச்சு parallelங்கும்போது மாறி வரும் ரைட் I1 I2 I3 அப்படினு கரண்ட் போகுது R1 R2 R3 ங்கிறது ரெசிஸ்டர் வேல்யூ so the net current I is equal to I1 plus I2 plus I3 now the potential difference across each resistor will be same என்ன V தான் இருக்கும் எல்லாத்துலயும் so I is equal to V by RP I1 is equal to V by R1 R1 ங்கற ரெசிஸ்டர் உள்ள அந்த கரண்ட் I1 is equal to V by R1 R2 ங்கற ரெசிஸ்டர் வழியா இருந்த கரண்ட் I2 is equal to V by R2 R3 வழியா இருந்தது I3 is equal to V by R3 now V by RP is equal to V by R1 plus V by R2 plus V by R3 V காமன் ஆயிடுங்க 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. So this is the effective resistance in case of parallel combination. Right. இதே வந்து ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கு சார் அந்த மாதிரி கேஸ்ல எப்படி பண்ணனும்னா ஒரு ஃபேமஸா ஒரு ஃபார்முலா இருக்கு இதே ஃபார்முலா தான் let us see how it comes 1 by RP ரெண்டே ரெசிஸ்டர் இருக்குனா is equal to 1 by R1 plus 1 by R2 so 1 by RP is equal to R1 into R2 அதான் LCM R1 into R2 divided by மேல என்ன ஒரு நியூமரேட்டர்ல R1 plus R2 இதோட வேல்யூ என்ன வரும் சார் இதே ரீஅரேஞ்ச் பண்ணுங்க 1 by RP RP ன்னு போடுங்க RP is equal to R1 into R2 divided by R1 plus R2 so this is the effective resistance right I think you know what it is right ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கு அப்படினா R1 into R2 divided by R1 plus R2 ன்னு போட்டுப்போம் சரி n ரெசிஸ்டர்ஸ் இருக்கு சார் நிறைய ரெசிஸ்டர்ஸ் இருக்கு சார் அப்போ என்ன சார் பண்ணோம் அப்படினா ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டே வாங்க கொஞ்ச நேரத்துல வரும் எண்ட்ல வராது நடுவுலயே வந்துரும் ஓகே hence the reciprocal of equivalent resistance of parallel combination is equal to sum of the reciprocals of individual resistance அப்படினா என்ன the reciprocal of the parallel resistance 1 by RP is equal to sum of individual resistors reciprocals sum of the reciprocals of individual resistors so 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 now let's go in parallel combination of resistors என்ன மாறும் என்ன மாறாது voltage மாறாது V total is equal to V1 equal to V2 which is also equal to V3 எத்தனை இருந்தாலும் current is always changing so I total is equal to I1 plus I2 plus I3 இது ரெண்டும் தெரியும் சார் இது ஒரு ஃபேமஸான ஒரு சம்மா கொடுக்கல ஒரு சர்க்யூட்டா இருக்கு இது ஒரு சம்மா எப்படி போடுவோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் சோ இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தாங்க நம்ம கிட்ட கேக்குறாங்க அப்படினா எப்படி பண்ணுவோம் சோ I1 is to I2 is to I3 ஓட வேல்யூ வரனா 1 by R1 is to 1 by R2 is to 1 by R3 and I1 ஓட வேல்யூ மட்டும் வேணும் சீரிஸ் காம்பினேஷன்ல V1 வேல்யூ கண்டுபிடிச்சோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்க parallel combinationல I1 வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்கன்னா I1 is equal to I into R2 by R1 plus R2
அஃப்கோர்ஸ் I2 ஓட வேல்யூ கேட்டால் I into R1 by R1 plus R2. பாருங்கள் அங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கொஞ்சம் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ரைட். ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா I1 is equal to I into R2 by R1 plus R2 வந்தது. ஸோ வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ரொம்ப கிளியராக இருங்க. ஓகே, now let us go to the sum. இந்த சம் எப்படி கேட்பாங்க, ரொம்ப ஃபேமஸான சம் இதில் கேட்பாங்க. நான் சும்மா நம்மளே ஒரு வேல்யூஸ் எடுத்து போட்டு பார்ப்போம். 1 ஆம்பியர் கரண்ட்டு போகுது, 1 ஆம்பியர் கரண்ட்டு போகுது, மேலே 2 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, கீழே 8 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. இங்கே மேலே I1ஓட வேல்யூ எவ்வளோ, I2ஓட வேல்யூ எவ்வளோ, இதுதான் ஜென்ரலாக 10th ஸ்டாண்டர்ட்லலாம் கேட்குற கொஷின். போர்ட்லேயும் 1 2 1 மார்க் கொஷினில் இப்படி கேட்பாங்க, ரைட்டா. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1 ஆம்பியர் போகுது. ஸோ I1 is equal to, என்ன சார் ஃபார்முலா சொன்னேன், I1 is equal to I into R2 divided by R1 plus R2, ரைட். ஸோ ஐயோட வேல்யூ எவ்வளோ, 1 ஆம்பியர் போட்டிங்க. R2ஓட வேல்யூ எவ்வளோ, 8 டிவைடட் பை R1 எவ்வளோ, 2 plus 8. ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர் சார், 8 divided by 2 plus 8 என்ன, 10. ஸோ திஸ் இஸ் 0.8 ஆம்பியர். ஸோ இங்கே போகிற கரண்ட்டு I1 எவ்வளோனா 0.8 ஆம்பியர், 0.8 ஆம்பியர். அப்போது அதே மாதிரி I2 எவ்வளோனா, சார் 1 ஆம்பியரில் 0.8 போயிடுச்சு, மீதி எவ்வளோ இருக்கும், இங்கே 0.2 தான் இருக்கும். இல்லை சார் எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு ப்ரூஃப் வேணும், எனக்கு கொடுங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்கோங்க. I2 is equal to I into I2 is equal to, நான் உங்களுக்காக போடுறேன் இன்னொரு வாட்டி. I2 is equal to ஐயோட வேல்யூ எவ்வளோ, 1. R1ஓட வேல்யூ எவ்வளோ, மேலே இருக்கா 2 divided by 2 plus 8. So 2 by 10 is 0.2. So the same answer will come, right. ஸோ இந்த மாதிரி சர்க்யூட் பேஸ்டாக சம்ஸ் கொடுத்தா இப்படி தான் ஈஸியாக போடலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் சம். தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வில் ஆல்வேஸ் டிக்ரீஸ் இன் கேஸ் ஆஃப் பேரலல் காம்பினேஷன். ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும்னா தான் இந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணுவோம். தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வில் பி லெஸ் தென் த லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வில் பி லெஸ் தென் த லீஸ்ட் ரெசிஸ்டர் இந்த காம்பினேஷன். 15 ரெசிஸ்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது, இருக்கிறதுலே லீஸ்ட் ரெசிஸ்டர் 1 ஓம்னா வர எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 1 விட கம்மியாக தான் இருக்கும், ஒரு குறைவாக தான் இருக்கும். டக்குன்னு பார்த்துட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிடலாம். ஃபார் n ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ், இதுதான் சொன்ன முதல்ல, கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்கன்ட்டு. பேரலல் ரெசிஸ்டன்ஸ், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் காம்பினேஷன், RP is equal to R by N. சீரிஸ்க்கு என்ன பார்த்தோம், RS is equal to NR அப்படின்னு பார்த்தோம், ரைட். If n wires, okay, now let's go to the next thing. If n wires each of resistance R are connected to form a closed polygon, equivalent resistance across any two adjacent corner என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, effective resistance R effective is equal to n minus 1 by n into R, right. previous video ல பாருங்க இதோட சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஓகே, now n identical resistors RS RP இருக்கு, effective resistance parallel க்கு RS parallel க்கு RP யும் series க்கு RS இருக்கும். RS in series and RP in parallel னா what is the value of RS by RP அப்படின்னு கேட்டாங்கன்னா n square by 1. எத்தனை ரெசிஸ்டர் இருக்கு, 10 ரெசிஸ்டர் இருக்கு, 10 square by 1 அவ்வளவுதான். 10 square is 10 by 1. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட். இந்த வீடியோஸு ஸ்கிப் பண்ணாமல் திரும்ப பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை. சப்போஸ் உங்களுக்கு ஒரு இடத்துல 2 இடத்துல டவுட் இருக்குன்னா திரும்பவும் ஃபஸ்ட்டு ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், ரைட். ஐ ஹோப் யூ ஹேவ் லைக்டு திஸ் வீடியோ, ரைட். விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட MCQs 2 கொஷின் மட்டும் வரும், பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.